வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நானுங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட எஃப்எஃப் மேரிட் டு தி டெவில் பார்ட் 11 தான். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் 3 டேஸாக எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணல. ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் எதோடு விட்டுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஜங்குக்கோட கையில் இருந்த ஃபோட்டோவை அகெயின் நம்ம பார்க்குறான். அதில் அந்த வைனோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோவில் கூட ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அந்த ஸ்மைல், அந்த ஐஸ், அந்த பர்த் மார்க் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்குது. அந்த ஃபோட்டோவை அவன் அண்ட் மின்ஜே அண்ட் தேயுன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ரொம்ப உத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவன் அந்த ஃபோட்டோவை கீழே இறக்கும்போது அங்கே ஸ்ட்ரைட்டாக ஹானா நிற்கிறா. அந்த ஃபோட்டோவில் ஒரு ஸ்மைல், ஒரு ஐஸ் அண்ட் அந்த பேபிக்கு கழுத்தில் ஒரு சின்னதாக பர்த் மார்க் ஒன்று இருக்குது. அதே பர்த் மார்க் ஹானாவோட கழுத்துலேயும் இருக்குது. அப்போ ஹானா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, என்னடா எல்லோரும் என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ மிஞ்சே, எனக்கு என்னமோ நீ வைனுக்கு சிஸ்டராக இருப்பியோன்னு தோணுது அப்படிங்கிறான். அப்போ ஹானா, என்னடா வளர்ற அப்படிங்கிறா. அவள் உடனே அந்த ஃபோட்டோவை பிடிங்கி பார்க்குறா. அவளோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. இந்த ஃபோட்டோவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறா. அப்போ தேயன் உடனே, என்ன அப்படின்னா உனக்கு உன்னோட சைல்ட்ஹுட் ஞாபகம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹானா அமைதியாக தலையசைக்கிறா. இல்லை, எனக்கு 8 வயசுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த ஹாலில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மீன்வைல் இங்கே டெய்ஜினோட ஐலாண்டில் வயன் பால்கனியில் நின்று அந்த கடலையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான், ஆனால் என்னோட தங்கச்சியா அப்படின்னு யோசிக்கிறா. அந்த நேரத்தில் கதவு டோர் ஓப்பன் ஆகி டெய்ஜின் உள்ளே வரான். என்னம்மா நீ அவளை நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போது வயன் கோவமாக திரும்புகிறா. அவள் எங்கே இருந்தா, அவளுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறா. அப்போ டெய்ஜின், நான் அவளை உங்ககிட்ட இருந்து பிரித்தேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா என்னோடய பிளான் ஒர்க் ஆகாது. நீ சரியான மான்ஸ்டர் தெரியுமா அப்படிங்கிறா. அப்போ டெய்ஜின் சிரிக்கிறான். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க வயன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இங்கே சியோலில் ஜங்குக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறான். நம்ம இப்போ ஐலாண்டுக்கு போகிறோம். அப்போ தேயன், சார் ஆனால் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகிறது சூசைடுக்கு சமம். அவள் அங்கே இருக்கா, அது போதும், அவளை நம்ம அங்கேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஹியூன்வோ, இதுக்கு தாண்டா, இந்த தைரியம் தாண்டா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக், ஆனால் எனக்கு இன்னும் ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். இப்போ மிஞ்சே, இது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக், மிஞ்சே உன்னால் சும்மா இருக்க முடியாதா அப்படிங்கிறான். அப்போ மிஞ்சே, சாரி பாஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதே நேரம் ஹானா திடீர்னு தலை வலிக்குதுன்ற மாதிரி அவள் செஃப்த்து பிடிச்சிட்டு கீழே உட்கார்றா. அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே உட்கார்றா. அவள் கண்ணு முன்னாடி ஒரு மெமரி, ஒரு ஆஃப்னேஜ், குட்டி வயசு வயன், இந்த குட்டி வயசு ஹானா 2 பேரும் கை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. அப்போது வயன் சொல்கிறா, ஆரா வேகமாக வா அப்படிங்கிறா. அந்த ஆரா, ஹானா திடீர்னு கண்ணை திறக்கிறா. ஆரா, என்னோட பேர் ஆரா, ஹானா இல்லை அப்படின்னு சொல்கிறா. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போது ஹியூமோ உடனே எழுந்திருக்கிறான். இல்லை, எப்படி இது, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக், என்ன வளரிட்டு இருக்க, ஆராவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது எல்லாருமே அவனை பார்க்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களோட குழந்தைய காப்பாற்றி சியோலுக்கு கொண்டு வந்தேன். அந்த குழந்தை அது நீதான் அப்படின்னு அவன் ஹானாவை பார்த்து சொல்கிறான். ஹானாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இங்கே டெய்ஜினோட ஐலாண்டில் டெய்ஜின் ஃபோனில் ஒரு லைவ் கேமரா ஃபீடை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்க்ரீனில் ஜங்குக்கோட டீம் தான். அவங்க ஐலாண்டுக்கு கிளம்ப தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ டெய்ஜின் மெதுவா, வா ஜங்குக்
உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு பெரிய ஸ்டீல் டோரை வந்து திறக்கிறான். அதுக்கு பின்னாடி ஒரு இருட்டான ரூம். ஒரு பர்சன் சேரில் செயினால் கட்டுப்பட்டிருந்தாங்க. அந்த மனுஷன் மெதுவாக தலையை நிமித்துறான். ஒயின் ஐஸ் மாதிரியே இருக்குது. டேஜின் சிரிக்கிறான். அப்பாவை பார்க்க ரெடியா அண்ணாயா அப்படின்னு சொல்கிறான். ஒயினோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவள் அந்த இருட்டான ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்கா. சேரில் கட்டப்பட்டிருந்த அந்த பர்சனோட தலை மெதுவாக நிமித்துறாங்க. அப்போ டேஜின் சிரிச்சுட்டே, பாரு அண்ணாயா, நீ இத்தனை வருஷமாக தேடின பர்சன் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்கிறான். வயன் முன்னாடி நடக்கிறா. அவளோட கண்ணில் இருந்து கண்ணீர். அப்பா அப்படிங்கிறா. அந்த பர்சன் அவளை பார்க்குறாங்க. அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. அண்ணாயா அப்படிங்கிறாங்க. வயன் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. அந்த குரல், அந்த ஃபேஸ், லெட்டரில் பார்த்த அந்த ஃபோட்டோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறா. பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அப்பா ஒரு பொண்ணு 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்போ மீன்வைல் இந்த சைடு ஜங்குக்கோட டீம் வந்து ஸ்பீட் போட்டில் ஐலாண்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மிஞ்சே, பாஸ் நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜங்குக்கும் உள்ளே போயிட்டு வயனை கூட்டிகிட்டு வரணும். அது பிளானா? இவ்வளோதான் பிளானா? என்னப்பா சொல்கிறீங்க? அப்போ டேயனும் அதுதான் பாஸோட பிளான் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ஷாக்கா, என்ன தான்டா நீ பண்ண போகிற அப்படிங்கிறான். இப்போது இங்கே வயனோட அப்பா, அவரோட நேம் அர்ஜுன் மல்ஹோத்ரா. ஓகே, அவர் பல வருஷங்களாக டேஜினால் ஒரு சிறை வைக்கப்பட்டிருக்காரு. வயனை அழுதுகிட்டே கேட்குறா, நீங்கள் ஏன்ப்பா என்னை தேடி வரல? அண்ணாயா, நான் வந்திருப்பேன், ஆனால் அவன் என்னை விடலை அப்படின்னு சொல்கிறான். அண்ணாயா, நான் வந்திருப்பேம்மா, ஆனால் அவன் என்னை விடலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் டேஜனை பார்க்குறாரு. இவன் தான் என்னோடய ஃபேமிலியவே அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. டேஜனோட ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. இப்போது வயனோட அப்பா திடீர்னு வயனோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. அண்ணாயா, உடனே ஜங்குக்கு கண்டுபிடி. ஏன்பா? டேஜனுக்கு நீ மட்டும் இல்லை, ஜங்குக்கும் வேணும். அப்போ வயன் கன்ஃபியூஸ் ஆகிறா. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஜங்குக்கோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் ஃபைலை உருவாக்குனார். அந்த ஃபைலுக்கு ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கான 2 பேர், ஜியோன் ஜங்குக் அண்ட் அனாயா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அதே நேரம் ஐலாண்டோட இன்னொரு பக்கம் ஸ்பீட் போட்டில் வந்து நிற்கிறாங்க. ஜங்குக் வெளியில் இறங்குறான். அவன் கண்ணில் ஒரே ஒரு நோக்கம்தான், ஃபயன். இப்போ டேயோன், பாஸ் செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபைட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போது மிஞ்சே, அதாண்டா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி நடுங்கிற வாய்ஸில் அவன் மைண்ட் வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது இங்கே வயனோட அப்பா, நானும் ஜங்குக்கோட அப்பாவும் பல வருஷத்துக்கு முன்னாடி டேஜனை பற்றின எவிடன்ஸை சேகரிக்க ஆரம்பித்தோம். அவன் செஞ்ச எல்லா இல்லீகல் டீலிங்ஸ்க்கும் ப்ரூஃப் எங்ககிட்ட இருந்துச்சு. அப்பா, அப்படின்னா என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு? டேஜனுக்கு அது தெரிஞ்சிருச்சுமா. அந்த எவிடன்ஸை அவன் கண்டுபிடிக்காத முடியாத இடத்துல மறைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதனால ஜங்குக்கோட அப்பா ஒரு என்கிரிப்டட் வால்ட்டை உருவாக்குனார். அப்போ அது எங்கே இருக்குது? அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? யார்கிட்ட இருக்குது? அதுதான் டேஜின் இத்தனை வருஷமாக உன்னை தேடினதுக்கான காரணம். அப்போது வயனுக்கு எதுவுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. அப்போது அர்ஜுன் ஒரு குட்டி பெண்டண்ட்டை வயன் கையில் கொடுக்குறாரு. இது உன் அம்மா உனக்காக விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்டண்ட்டை அவள் பார்க்குறா. அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் ஜங்குக்கோட பழைய ஃபேமிலி ரிங்கில் இருந்தது. வயன் ஷாக் ஆகுறா. அப்போது இந்த பெண்டண்ட்டுக்கும் ஜங்குக் ஃபேமிலிக்கும் என்ன கனெக்ஷன்? அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த 2 கீஸும் வேணும். ஒன்று ஜியோன் ஃபேமிலிகிட்ட இருக்குது, இன்னொன்று உன்னிட்ட இருக்குது.
அப்படின்னு சொல்கிறாரு. வயன் புரிஞ்சுக்கிறா டேஜின் அவளை ஏன் தேடினா அப்படிங்கிறது இப்போ அவளுக்கு தெளிவாயிடுச்சு. ஜங்குக் அண்ட் டேயோனோட டீம் ஐலாண்டோட காம்பவுண்ட்குள்ளே வருது. அப்போ மின்ஜே சுற்றி பார்த்துட்டு, பாஸ் இந்த இடத்துல செக்யூரிட்டி ரொம்ப நிறையா இருக்குது. அப்போ டேயோன், டேய் அதனால தான் சொல்கிற வாயை மூடிட்டுரு. நான் அமைதியாக இருந்தா ஐயோ என்னடா நானே வளர்றேன். நான் அமைதியாக இருக்கணும்னு தான்டா நினைக்கிறேன். ஆனால் பயத்தில் ஆனால் வாய் என்னடமோ பேசுகிறான். டேய் சும்மா இருடா. அப்போது ஜங்குக், 2 பேரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்டீல் டோர் ஒன்று இருக்குது. டேயோன், பாஸ் இந்த டோருக்குள்ளே தான் மெயின் கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஜங்குக்கும் சொல்கிறாரு. இப்போது டேஜின் ரூம்குள்ளே வரான். அவன் அர்ஜுனை பார்க்குறான். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அர்ஜுன், ஆனால் நீ இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு வயனோட அப்பா டேஜினை பார்த்து சொல்கிறான். அப்போ டேஜின் சிரிக்கிறான். வயன் அவன் முன்னாடி வந்து நிற்கிறா. என் ஃபேமிலியை வச்சு நீ எவ்வளோ வருஷம் விளையாடிட்டுருக்க, இப்போ எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறா. அப்போது டேஜின், இல்லை அண்ணாயா இப்போ தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரம் அந்த ஸ்டீல் டோர் உடையுது. ஜங்குக் உள்ளே வரான். அவனோட பார்வை முதல்ல வயன் மேலே விழுது. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த வயனோட அப்பாவை பார்க்குறான். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் அவன் பேசவே முடியல. மிஸ்டர் அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அர்ஜுன் அவனை பார்த்து, ஜங்குக் அப்பா கடைசியாக என்கிட்ட சொன்னது என் மகனை ஒரு நாள் காப்பாற்று அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கோட ஃபேஸே மாறுது. அதே நேரம் டேஜின் மெதுவாக பின்னாடி போகிறான். அவன் கையில் இருந்த ரிமோட் அழுத்துறான். இப்போது அந்த ஃபுல் ரூமும் லாக் ஆகுது. டேஜின் சிரிக்கிறான். வெல்கம் டு த ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறான். ஜங்குக் உடனே வயனை பார்க்குறா. வயனும் அந்த பெண்டண்ட்டை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. இப்போது 2 பேருக்குமே புரியுது நெக்ஸ்ட் டார்கெட் அந்த ஜங்குக்கோட அப்பா அண்ட் வயனோட அப்பா 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணி வச்ச அந்த அவனோட எவிடன்ஸ் இருக்கிற அந்த என்கிரிப்டட் வால்ட் தான் அப்படிங்கிறது. இப்போது அந்த ஸ்டீல் டோர்ஸ் எல்லாமே லாக் ஆனதும் ஜங்குக் உடனே வயனை நோக்கி நடக்கிறான். வயன் நீ ஓகேவா அப்படிங்கிறான். அப்போ வயனும் தலையசைக்கிறா. நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயனோட அப்பா மெதுவா, ஜங்குக் அவன் நம்மளை இந்த ரூம்குள்ளே லாக் பண்ணதுக்கு ஆக்சிடெண்ட்டாக இல்லை, எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவன் டேஜினை பார்க்குறான். அவனுக்கு வால்ட்டை ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்னு வயனோட அப்பா சொல்கிறாரு. அப்போது டேஜின் சிரிக்கிறான். எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறான். இப்போது டேஜின் கண்ட்ரோல் பேனலில் ஒரு கோடை டைப் பண்ணுறான். செவுத்தில் ஒரு பகுதி மெதுவாக திறக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய காரிடார் இருக்குது. அதோட எண்டில் ஒரு பெரிய ஸ்டீல் வால்ட் இருக்குது. வயன் அவளோட பெண்டண்ட்டை பார்க்குறா. அதில் இருந்த சிம்பிள் அந்த வால்ட் டோரில் இருந்த அந்த சிம்பிள் மாதிரியே இருக்குது. அப்போ அவன் மெதுவாக, அது அது இதுதானா அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ ஜங்குக் அவளை பார்க்குறான். இப்போது டேஜின் அவங்கள பார்த்த மாதிரியே அங்கேருந்து வெளியில் போயிட்டான். நீ ரெடியா வயன்? இந்த தடவை நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் குட் அப்படிங்கிறான். இப்போது வால்ட்டில் 2 ஸ்கேனர் இருக்குது. ஒன்றில் ஜியான் எழுதியிருக்கு, இன்னொன்றில் அனாயான் இருக்குது. ஜங்குக் அவனோட கையை முதல்ல ஸ்கேனர் மேலே வைக்கிறான். இப்போது க்ரீன் லைட் வருது. அண்ட் வயனும் அவளோட பெண்டண்ட்டை 2வது ஸ்கேனரில் வைக்கிறா. ஆனால் அந்த வால்ட் ஓப்பனே ஆகலை. டேஜின் சிரிக்கிறான். ஒன் லாஸ்ட் திங். அப்போ அர்ஜுன் உடனே புரிஞ்சுக்கிறான், அது வாய்ஸ் அத்தன்டிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வயனை பார்க்குறாரு. அம்மா உனக்கு சைல்ட்ஹுட்டில் சொல்லி கொடுத்த அந்த சென்டென்ஸை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வயன் கன்ஃபியூஸ்டாக, அது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. கொஞ்ச நேரம் கழித்து பழைய மெமரிஸ் அவளுக்கு மெதுவாக வருது. அவளோட அம்மா அவகிட்ட சொல்கிறது மாதிரி, நோ மேட்டர் வேர் யூ கோ ஆல்வேஸ் ஃபைண்ட் யுவர் வே ஹோம்
அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி இப்போது வயன் அந்த சென்டென்ஸை சொன்னதுமே வால்ட் ஓப்பன் ஆகுது. இப்போது அதுக்குள்ளே பணமோ வெப்பன்ஸோ எதுவுமே இல்லை. ஒரு பெரிய பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பேர் ஜியோன் ஃபேமிலி கிளாசிஃபைடு அப்படின்னு இருக்குது. அதை ஜங்குக் ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே பழைய ஃபோட்டோஸ், ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், டெய்ஜினோட சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பற்றின எவிடன்ஸ், அப்புறம் ஜங்குக்கோட அப்பாவோட டைரி, வயனோட சைல்ட்ஹுட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஃபைல் மட்டும் தனியாக இருக்குது, ப்ராஜெக்ட் அனாயா அப்படின்னு. வயன் அதை பார்த்ததும் ஃப்ரீஸ் ஆகுறா. ப்ராஜெக்ட் அனாயாவா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும் அந்த ஃபைல் எடுக்கிறான். அதை ஓப்பன் பண்ணதும் அவனோட ஃபேஸே மாறுது. வயனோட அப்பாவுக்குமே இது ஷாக்காக தான் இருக்குது. இந்த ஃபைல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் அதை முதல்ல எடுத்து படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அனாயா வாஸ் நெவர் மென்ட் டு பி அ விக்டிம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ வயன் குழப்பமா அப்படின்னா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும் அடுத்த பேஜை திருப்புறான். அதில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது. வயனோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா அண்ட் வயனோட அப்பா, அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை, அதாவது பேபி அனாயா இருக்காங்க. அதுக்கு கீழே ஷி வாஸ் சூசன் டு இன்ஹெரிட் த எவிடன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ வயன் ஷாக்கா, என்ன இன்ஹெரிட் அப்படிங்கிறா. அப்போது வயனோட அப்பா மெதுவாக மெமரியில் மறைக்கப்பட்ட ஒரு கோடு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இப்போது ரெட் லைட்ஸ்லாம் எரிய ஸ்டார்ட் ஆகுது. டையோன் ஓடி வரான். பாஸ், ஐலாண்ட் லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மிஞ்சவும், அதாவது நம்ம இங்கேருந்து வெளில போக முடியாதா? கரெக்டாக சொன்னேன். கிரேட், நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதுவே நடந்துருச்சு அப்படின்னு அவன் புலம்புறான். இப்போ ஜங்குக்கு அந்த ஃபைல் எடுத்துக்கிறான். ஃபைன், நம்ம இங்கேருந்து சீக்கிரம் வெளில போகணும். கம்ப்ளீட்டாக நம்ம இங்கேருந்து வெளில போக முடியாது. சுச்சுவேஷன் வரதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க திரும்பும்போது அங்கே டேஜின் இல்லை. அவன் அங்கேருந்து விட்டுட்டு போன ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபோன் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ், யூ ஃபவுண்ட் த வால்ட் பட் யூ ஸ்டில் ஹேவன்ட் ஃபவுண்ட் த ரியல் ட்ரேட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஜங்குக் அந்த மெசேஜை பார்த்ததும் ஃப்ரீஸ் ஆகுறான். அர்ஜுன் மெதுவாக, ஜங்குக், இந்த வால்ட்டை நம்ம 3 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ வயன், அப்படின்னா இந்த மெசேஜ் அனுப்புனது? அப்போ ஜங்குக் அவளை பார்க்குறாரு. அப்படின்னா நம்மளில் ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ரூமில் இருந்த எல்லாருமே ஒருத்தர் சந்தேகத்தோடு பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக் அந்த ஃபோனை டேபிள் மேலே வைக்கிறான். இந்த வால்ட்டை பற்றி நம்ம 3 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ டேயன் உடனே, பாஸ், நான் உங்களை ஏமாத்தலை அப்படின்னு சொல்கிறான். இப்போது மிஞ்சியோட கையை ஒசத்துறான். நானும் இல்லை பாஸ், எனக்கு வால்ட் இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியும் அப்படிங்கிறான். அப்போ ஹானா, மிஞ்சே, யாரும் உன்னை சஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது மிஞ்சேவும், ஓ ஓகே அப்படின்னா ஓகே அப்படிங்கிறான். இப்போது வயன் அந்த ஃபோனை ரொம்ப கவனமாக பார்க்குறா. ஜங்குக், இந்த மெசேஜ் டேஜின் அனுப்பின மாதிரி தெரியலையே. ஏன் சொல்கிற அப்படி? அது டேஜின் எப்போவுமே ஃபுல் ஸ்டாப் கூட போட மாட்டான். இந்த மெசேஜ் ரொம்ப ஃபார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது மிஞ்சே, மேடம், நீங்கள் வில்லனை விட வில்லனாக அனலைஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறான். இப்போது டேன் ஃபோனை எக்ஸாமின் பண்ணுறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் ஃபேஸ் மாறுது. பாஸ், என்னாச்சு? இந்த மெசேஜ் டேஜின் ஃபோன்லேருந்து அனுப்பப்படலை. அப்படின்னா யாரோ ரிமோட் ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ். ஓ, அதை ஒன்றால் ட்ரேஸ் பண்ண முடியுமா? அது ட்ரை பண்ணுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐபேட் எடுத்து அவன் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போது, பாஸ், ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஸ்க்ரீனை காட்டுறான். அதில் மெயின் காம்பவுண்ட் ரூம் 17 அப்படின்ட்டு இருக்குது. அப்போது அர்ஜுன் ஷாக் ஆகுறான். ரூம் 17? என்னாச்சுப்பா? அது அந்த ரூம் பல வருஷமாக யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். இப்போது எல்லாருமே அந்த ரூமுக்கு போகிறாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆனதுமே அந்த நிறைய பழைய ஃபைல்ஸ் இருக்குது. செவத்துலலாம் அவ்வளோ ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. வயனோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், ஜங்குக்கோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ, வயனோட அப்பா, ஜங்குக்கோட அப்பா, ஹியூன் வூ, ஜிஹோ, எல்லாருமே யாரோ பல வருஷமாக கண்காணிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது.
வயன் ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறா. அதில் அவளும் ஜங்குக்கும் சின்ன வயசில் ஒன்றா இருக்காங்க. அதில் பின்னாடி ஒரு டேட் இருக்குது, 12 years ago அப்படின்னு எழுதியிருக்கு. ஜங்குக் ஷாக் ஆகுறான். இந்த ஃபோட்டோ நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், நானும் பார்த்ததில்ல அப்படின்னு வயனும் சொல்கிறா. இப்போது ஒரு லேப்டாப் தானாக ஆன் ஆகுது. ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ, ஒரு முகம் ஸ்லோவாக தெரியுது. எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகுறாங்க. எஸ், ஹியூன்வோ தான். ஆனால் அது பழைய ரெக்கார்டிங். வீடியோவில் ஹியூன்வோ பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக், ஒரு நாள் இந்த வீடியோ உனக்கு கிடைச்சா நான் சொல்ல போகிறத நம்பாத. ஜங்குக் கன்ஃபியூஸ்ட் ஆகுறான். வீடியோ கண்டினியூ ஆகுது. டேஜின் மட்டும் உன் இனிமே இல்லை, நான் கூட இந்த கேமில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயன் ஷாக் ஆகுறா. ஹியூன்வோ அப்படிங்கிறா. அதே நேரம் வீடியோவில் ஹியூன்வோ ஒரு பேரை சொல்கிறான். த பர்சன் ஹூ பெட்ரைட் யுவர் ஃபேமிலி. அவன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொல்கிறான். சடனாக வீடியோ ஸ்டாப் ஆகுது. ரூமுக்கு பின்னாடி இருந்த டோர் க்ளோஸ் ஆகுது. லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. வயன் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறா. ஜங்குக், வயன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது எமர்ஜென்சி லைட்ஸ் ஆன் ஆகுது. அந்த ரூமில் ஹானா இல்லை, அவளை காணும். அப்போ ஜங்குக் ஹானா அப்படின்னு கத்துறான். ஜெயுன் வெளியில் ஓடுறான். இப்போ மெஞ்சே அவளை யாரோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்கிறான். வயன் அந்த ஃப்ளோரை பார்க்குறா. அங்கே ஒரு சின்ன சில்வர் பெண்டன்ட் கிடைக்கிது. அது ஹானாவோடது தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு நோட். அதை ஜங்குக் எடுக்கிறான். ஒன் சிஸ்டர் இஸ் ஆல்ரெடி இன் அவர் ஹேண்ட்ஸ். நவ் சூஸ் விச் ஒன் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு அவள் படிக்கிறான். வயனோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஜங்குக்கும் அந்த நோட்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவனோட குரலில் ரொம்ப கோல்டாக சேஞ்ச் ஆகுது. யாராக இருந்தாலும் சரி, நான் ஹானாவை கண்டிப்பாக திரும்பி கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது அப்படிங்கிறத சீக்கிரம் பார்க்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.